வணக்கம் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய இழப்பு. 41 உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கு. அந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த இழப்பிலிருந்து மீள முடியாத நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிற நிலையில், நீங்கள் எல்லாம் கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஆறுதல் சொல்ல காத்திருக்கிறேன் அப்படின்னு அவர்களை பஸ் ஏற்றி அழைச்சிட்டு இன்றைக்கி தனித்தனியாக அந்த குடும்பங்களை தலைவர் சந்திக்கிறார்னு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போடுகிற விஜயின் ரசிகர்கள் அணில் குஞ்சுகளுக்கு என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையாடா? நீங்கள் எப்பேற்பட்ட கேவலமான பிறவிகளாக இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட தெரியலையா? தமிழர்களின் மாண்பு என்னங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த செயலெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெருவாரியான மக்களும் சரி, அரசியல் செயல்பாட்டாளர்களும் சரி, அனைவரும் இதை காரி உமிழுகிறாங்க, காரி துப்புறாங்க. அப்படி காரி துப்புனாலும் தொடச்சிக்குவேங்கிற மாதிரி இந்த தற்குறி விஜய் இருக்கானே, அவனோட அரசியல் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. பாவம், 41 உயிர்கள் யாருடைய கூட்டத்தில் போச்சு? யாரால் போச்சு? இன்றைக்கி சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. யார் மேலே வழக்கு போட்டிருக்கு? நீதி வெல்லும்னு ட்விட்டு போட்டிங்களாடா தற்கொலை கூட்டங்களா? இன்றைக்கி யார் மேலடா வழக்கு விழுந்திருக்கு? A1 குற்றவாளியாடா? A2 யார்? A3 யார்? அப்போ சிபிஐக்கு மாறினா எல்லாம் சரியாயிடுன்ட்டு பிஜேபியை நம்பி போனீங்களாடா? வெந்நீருக்குள்ளே காலை வைக்க பயந்துக்கிட்டு அடுப்புக்குள்ளேயே தூக்கி காலை வச்ச கதையாக இருக்குது உங்களுடைய கதை. இன்றைக்கி 41 உயிர்களை இழந்த தவிக்கிற அந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றாங்க. இழப்பீடை கொண்டு போய் கொடுக்குறங்கிற பேரில் எங்கள் தலைவரை பற்றி பேசுங்கள், நாங்கள் இழப்பீடை தருகிறோம்னு அதையும் பேச வச்சிங்க. பத்தாக்குறைக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி அந்த குடும்பங்களை எல்லாம் அழைத்து உங்களை சந்தித்து தலைவர் ஆறுதல் கூற இருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் என்பது தமிழ்நாடு இல்லை, உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கேவலமான விஜயை போல தற்குறி எவனுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், தற்குறி தான், 1ஆம் நம்பர் தற்குறி தாண்டா உங்கள் தலைவர் விஜய். இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா, இறந்து போன உடல்களை தூக்கி கொண்டு வாருங்கள், நான் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று தான் சொல்லலை உன் தற்குறி விஜய். அது எப்படிடா? எனக்கு ஒன்றும் புரியலை. இவர் போனால் அங்கே மக்கள் கூடிடுவாங்க, பாதிப்பு ஏற்பட்டுருமா? இதற்கு முன்னாடி நீ போனால் உன்னுடைய பர்சனல் இடங்களுக்கெல்லாம் கூட்டம் வந்ததா? யாருக்கும் சொல்லிட்டா போனால் அங்கெல்லாம்? யாருக்கும் சொல்லாமல் கீர்த்தி சுரேஷ் வெட்டிங்கு போகிற, இன்னும் பல விஷயங்களை சந்திக்கிறதுக்கு போகிற, பல நபர்களை சந்திக்க போகிற, ப்ரைவேட் ஜெட்டில் போகிற. ஸோ அதெல்லாம் யாருமே உன்னை கேள்விக்குறியாக்கலை, அங்கே யாருமே உன்னை கூடலை, உன்னை சந்திக்க வரல. அப்போ யாருக்கும் தெரியாமல் போகிற போது எந்த பாதிப்பும் இல்லையே. சரி, தங்கை அனிதா மரணத்தை அப்போ அந்த குடும்பத்தை எப்படி போய் சந்திச்ச? தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி படுகொலையில் கொல்லப்பட்ட குடும்பங்களை எப்படி போய் சந்திச்ச? அன்றைக்கி எந்த கூட்டமும் வரல. அப்போ நீங்கள்லாம் பார்க்குறாங்கெல்லாம் முட்டாள். உன்னை மாதிரி தற்குறி கூட்டங்கள், உன்னை நம்புகிற தற்குறி கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுற இந்த அணில் குஞ்சுகளும் விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பேரில் அற்பமான ஆபாசமான வார்த்தைகளை சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. கேட்டால் இவனுங்க பண்ணுறது தான் அரசியல். என்ன மாதிரியான அரசியலடா தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? தூத்துக்குடி படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்த்தல யாருக்குமே தெரியல. அப்போ போய் பார்த்தது மட்டும்தானே செய்தியாக வந்தது. அப்போ ஏன் கூட்டம் கூடலை? இப்போ நீ எல்லாத்தையும் ப்ரீப்ளான்டாக பண்ணி கூட்டத்தை கூட்டணும், கரூரில் கூட்டத்தை காட்டணுங்கன்னு நீ பண்ணின வேலையினால தானடா 41 உயிர் போச்சு. அப்பாவி 10 குழந்தைகள் உயிர் போச்சாடா? அடா அயோக்கிய நாய்களா, உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது? உங்களுக்கெல்லாம் என்னடா யோக்கியதை இருக்குது? இந்த மக்கள் உங்களை வா வா அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா? இப்படி 41 உயிர் போயிடுச்சு, இவர் வாயை திறக்கலை. ஏர்போர்ட்டில் 30 உயிர்கள் போயிடுச்சுன்னு சொல்லும் போது கூட காதை திருப்பிக்கிட்டு மூஞ்ச காட்டாமல் ஓடுற நீ எல்லாம் பேசலாமாடா? உனக்கெல்லாம் அந்த அருகதை இருக்கா? முதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் நீ எல்லாம் ஒரு சாபக்கேடு. உன்னை நம்பி இந்த அரசியலுங்கிற பேரில் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த அணில் கூட்டம் இருக்குல்ல, தற்குறி கூட்டம், கொஞ்சம் கூட இந்த அறிவுங்கிறதே இல்லை அந்த கூட்டத்துக்கு. ஒருத்தவன் சொல்கிறான், அதுலேயும் இந்த காமேஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான், சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து போனால் அங்கே ஒரு வீடு இருக்குங்க, 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும் அவர். ஆமாம், அவரால் நடந்து வர முடியாது, நடந்து வந்தால் கூட்டம் கூடிடும். சொல்லுவீங்கடா, இதுவும் சொல்லுவீங்க, இன்னும் சொல்லுவீங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மோசமான ஒரு கேவலமான அரசியலை செய்கிற ஒரு நபர் தான் விஜய். இந்த தற்குறியிடமிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களையும் இந்த அணில் குஞ்சுகளை காவந்து பண்ணவே முடியாது.
அந்த நாய்கள் பட்டால் தான் திருந்தும். ஏன்னா அவ்வளவு மோசமாக கொஞ்சம் கூட சுய அறிவு இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்களில் நம்ம வந்து மேம்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட தற்குறிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று நாம் வந்து இவனுங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் நான் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களே உங்களுக்கு முடிவுரை எழுதுவாங்க. இவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களே, நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம், பரட்டி போட்டுருவோம், கலட்டிடுவோம், கம்பை சுற்றிடுவோன்னு, அதுக்கெல்லாம் நிச்சயம் மக்களே பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கி 41 உயிர்கள் இறந்து போயிருக்கு. அந்த குடும்பங்களை நேரில் கூட போய் உன்னால் சந்திக்க முடியல. ஒரு மாதம் கழித்து அடைச்சிட்டு வர, இதே உனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டா வேறு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இதே மாதிரி தான் நீ செய்வியா? உன்னெல்லாம் நம்பி எப்படா மக்கள் ஓட்டு போடுவாங்க? தற்கொலை கூட்டமே. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை இவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை செய்த நபர் இதுவரைக்கும் எவனுமே கிடையாது. அந்த அரசியலுக்கு சொந்தக்காரன் தற்கொலை விஜயாகத்தான் இருக்கும். உண்மையை இதெல்லாம் பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ வேற எல்லா சேனல்லையும் லைவ் ஓடிட்டு இருக்கு. தலைவர் வருகிறார், வந்து தனித்தனியாக ஒரு குடும்பங்களையும் சந்தித்து 15 நிமிடங்கள் அந்த குடும்பத்திற்கு ஒதுக்குறார். ஏடா ஒரு உயிர் போயிருக்கடா அந்த குடும்பத்தில், 2 உயிர் போயிருக்கடா ஒரே குடும்பத்தில். 15 நிமிஷம் இவர் ஒதுக்கி இவர் ஆறுதல் சொல்லி கட்டி பிடிச்சி கதற போகிறாராம். கதறினா அவங்களோட கதறலில் வந்து இவங்க மக்கள் வந்து மன நிம்மதி அடைஞ்சிருவாங்களாம். இறந்து போனவர்கள் வந்து திரும்பி வந்துடுவார்களா? என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க? அட சி.